இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஏபிசி மால்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட பெனிஃபிட்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ப்ளஸ் அந்த ஏபிசி மால்ட்டில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். ஏபிசி மால்ட்டில் ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட், பாதாம், முந்திரி, மக்கானா அண்ட் சுக்கு, ஏலக்காய். இப்போது ஏபிசி மால்ட்டோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்துடலாம். இப்போது ஏபிசி மால்ட்டில் இயற்கையாகவே விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாமே நிறைஞ்சு இருக்குது. இதில் நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராமல் இருக்கும். செரிமான பிரச்சனையை வந்து நல்லா சரி செஞ்சு கொடுக்கும். ஆப்பிளில் இருக்கிற பிக்டின் அப்படின்ற கரையக்கூடிய நார்ச்சத்து உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே குறைச்சி இதய நோய் வராமல் தடுக்குது. ஆப்பிள் நம்மளோட டெய்லி ஃபுட்டில் நம்ம எடுத்துக்க குரோனிக் மாதிரியான நோய்களை கூட தடுக்குது. ஆப்பிளில் குவாசடின், கெம்பரல், ஹார்டசின் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்கிறதுனால ஆர்த்தரைட்டிஸ், புற்றுநோய் போன்ற நீண்டகால நோய்கள் கூட வராமல் வந்து தடுக்கும். இது வந்து சாப்பிட்றதுனால புற்றுநோய் வந்தால் அது சரியாக போயிடும்னு சொல்லலை. அந்த இதை நம்ம ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால புற்றுநோய் வந்து வராமல் தடுக்கிறதுக்கான ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் ஆப்பிளில் நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்கிறோம். அதே மாதிரி ஆப்பிளில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதனால் இதை சாப்பிடும்போது இம்யூனிட்டி பவர் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும். இது வெயிட் லாஸ்க்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஆப்பிளில் குறைஞ்ச அளவு கேலரி இருக்குது, அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிறு அதிகமாக நம்ம ஒரு ஆப்பிள் 2 ஆப்பிள் சாப்பிடும்போதே வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால் கம்மியாக சாப்பிடும்போது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஆப்பிளில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் பிரெயின் ஹெல்த்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் மூளை செல்களை வந்து பாதுகாத்து அல்சைமர்ஸ் போன்ற நோய்கள் கூட வராமல் தடுக்கும். அதான் பீட்ரூட்டில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறது. அனிமிக்காக இருக்கிறவங்க பீட்ரூட்டை அடிக்கடி எடுத்துக்கலாம். இது பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். பீட்ரூட்டில் நைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நைட்ரேட் உடம்புல நைட்ரிக் ஆக்சைடாக மாறி இரத்த துளைகளை பெருசாக்கி இந்த இரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பீட்ரூட்டில் ஃபெடாசினின் அப்படின்ற ஃபிசிக்கல் கொண்ட ஒரு நிறப்பொருள் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புல உள்ள செல்ஸை வந்து டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்குது. பீட்டைன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால லிவரில் இருக்கிற அதிகப்படியான கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு உதவுது. இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் சரி பண்ணி கொடுக்குது. பீட்ரூட்டில் இருக்கிற நியூட்ரிஷன்கள் ஒரு டீடாக்ஸ் ஃபுட்டாக வந்து இருக்குது. ஸோ அதனால் உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் ஈஸியாக வெளியேற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. பீட்ரூட்டில் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கேன்சர் வளர்ச்சியை தடுக்க வாய்ப்புள்ளதாக ஆய்வுகள் வந்து கூறுது. ஸோ அதனால் பீட்ரூட் எல்லாருமே அதிகமாக எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டில் விட்டமின் சி மற்றும் ஃபோலேட் அதிகமாக இருக்கிறதுனால தோல் பிரச்சனைகளை குறைக்குது, தலைமுடி வளர்ச்சியையும் அதிகப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஏபிசி மால்ட்டோட அடுத்த இன்க்ரீடியன்ட் கேரட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கண் பார்வைக்கு ஒரு நல்ல ஃபுட்டு. இதில் அதிக அளவில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது உடம்புல விட்டமின் ஏவாக மாறி பார்வையை ஷார்ப்பாக்குது. கேரட்டில் இருக்கிற பீட்டா கரோட்டின், லூட்டின், லைகோபின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து செல்களை வந்து சேஃபாக பார்த்துக்குது. ஸோ இதனால் இந்த புற்றுநோய் அபாயத்தையும் குறைக்குது, நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உடம்புல கிருமிகள் மற்றும் வைரஸ்கள் வந்து பாதுகாக்குது. இதில் இருக்கிற விட்டமினும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் தோலோட அழகையும் பிரைட்னஸுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஹேர் லாஸ்க்குமே நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. கேரட்டில் அதிகமாக ஃபைபர் இருக்கிறதுனால கொழுப்பை கட்டுப்படுத்தி ஹார்ட் ஹெல்த்துக்குமே ஹெல்ப் பண்ணுது. கேரட் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. கேரட்டில் குறைஞ்ச கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். டைஜஷனுக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணும். கேரட்டில் இருக்கிற விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் லிவரோட ஆக்டிவிட்டியை அதிகமாக்கி உடம்புல உள்ள கழிவை வந்து அகற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ்மே ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இப்போ வந்து பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ ஏபிசி மால்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணையுமே நல்லா கழுவி தொடச்சி எடுத்துட்டு அதோட தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டு நல்லா அதை வந்து குட்டி குட்டி ஸ்லைஸ் மாதிரி
நம்ம கிரேட்டரில் வச்சு சாப் பண்ணி எடுத்துக்கணும். சாப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பேஸ்ட்டாக அரைக்கும்போது வந்து நிறையா வந்து தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி சேர்க்கணும். கம்மியாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதை வந்து நல்லா ஒரு இரும்பு கடாயில் போட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு அதில் வந்து இப்போ 3 கிலோவுக்கு நம்ம பீட்ரூட் மால்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா 3 கிலோ நாட்டு சக்கரை எடுத்துக்கணும். 3 கிலோ நாட்டு சக்கரை வந்து சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கிண்டணும். அது வந்து கிண்டும் போது வந்து ஒரு மாதிரி பபுளாக வந்து மேலே தெறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மேலே ஒரு மூடி போட்டு மூடிட்டு கிண்டுங்க. லைட்டாக கரண்டி விடுற மாதிரி மட்டும் இது பண்ணி கிண்டுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தள்ளி உட்காந்து கிண்டுங்க. ஸோ அதான் சேஃபாக இருக்கும். மேலே பட்டுருச்சு அப்படின்னா உடம்பு நல்லா பொத்து போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி உட்காந்து கிண்டிக்கோங்க. இது நல்லா அடங்கினதுக்கப்புறம் இந்த நாட்டு சக்கரைலாம் நல்லாவே சுண்டி வற்றுனதுக்கப்புறமா நட்ஸு பாதாம், முந்திரி, நம்ம சுக்கு, ஏலக்காய், மக்கானா எல்லாமே சேர்த்து வறுத்து அரைச்சி உள்ளே போட்டு அதையுமே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்க வந்து ஒரு பதம் வரும். நல்லா ஜாம் கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த மாதிரி நல்லா கட்டியாக ஜாம் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு மறுபடியும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது வந்து ஒரு 1/2 அன் ஹவராவது கிண்டுற மாதிரி இருக்கும். நல்லா பொறுன்னு இப்போது நாட்டு சர்க்கரை எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும், தூளாக இருக்கும்ல, அந்த மாதிரி வரும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது. ஏன்னா ஸ்டவ்வில் வச்சு கிண்டும்போது கூட ஈஸியாக கிண்டிடலாம். கீழே இறக்கி கிண்டும்போது நல்லா பிடிக்கும். நாட்டு சர்க்கரை வந்து நல்லா கட்டி ஆகும்போது நல்லா பிடிக்கும். அதை வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது கல் மாதிரி ஆகிடும். அது அப்புறம் உடச்சி எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அப்படியே விட்டுறக்கூடாது. அதை வந்து மறுபடியும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை லைட்டாக வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 அல்லது 3 பேர் சேர்ந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பொறுன்னு அந்த ஸ்டேஜ் வந்து நல்லா வந்துடும். அதை வந்து லைட்டாக ஒரு தாம்பூலத்தட்டில் எதுலையாவது ஒன்றில் மாற்றி வச்சுட்டு லைட்டாக மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி அதை லைட்டாக ஜலிச்சு பேக் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், ஏபிசி மால்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஏபிசி மால்ட்டை சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 1 to 2 டேபிள் ஸ்பூன் மால்ட் எடுத்து பால்லையோ இல்லை அப்படின்னா வெந்நீர்லேயோ கலந்து குடிக்கலாம். பாலில் குடிக்கும்போது டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும். வெந்நீரில் குடிக்கும்போதுமே நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களால் வீட்டில் செய்ய முடிஞ்சால் நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை வீட்டில் செய்ய முடியல, பெரிய ப்ராசஸாக இருக்குது அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வீடியோலையுமே கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.